குடிச்சிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு பார்த்து நிறைய கேட்பாங்க. காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இப்போ பல பேருக்கு இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு மெயின் ரீசனே வந்து ஒபிசிட்டி தான். ஒபிசிட்டியில ஏன் இப்போ மக்கள் இவ்வளோ அதிகமாக ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கெலோரிஸ் அதிகமாகிட்டே போகுது. இப்போ பாடி வந்து இவ்வளோ கெலோரிஸ் தேவையே இல்லை. இப்போ நம்ம இந்த பீக் கன்சியூமரிசம்ல இருக்கிறோம். எக்கச்சக்கமா வாங்கி 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 வச்சுக்கிறோம், சாப்பிடுறோம். அது தேவையே. நம்ம பாடிக்கு தேவையான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேலன்ஸ் டயட்னா ஒரு 1500 கெலோரிஸ். பட் நீங்க ஒரு கோக் எடுத்து குடிக்கிறாங்க, ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்கன்னா அதுலேயே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 200-300 கெலோரிஸ் வந்து ஸோ அப்போ இவ்வளோ கெலரியுமே எங்க போகுது? அந்த என்டையர் குளுக்கோஸ் லோடு வந்து அப்படியே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். யூஸ் பண்ணலன்னா அது எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். அப்போ நம்மளோட கோல் என்னவா இருக்கணும்? கேலரி ரிடக்ஷன். கேலரி ரிடக்ஷன்ல வந்து ஒன் சிம்பிள் ஸ்டெப் வந்து அவாய்டிங் சுகரி ட்ரிங்க். அதுல மெயின் திங் வந்து நம்மளோட காஃபி அண்ட் டீல போடக்கூடிய சுகர்ஸ் தான். இதை நீங்க வந்து பிளாக் காஃபி குடிக்கலாம், ஆர் கிரீன் டீ, ஆர் பிளாக் டீ, எது மாதிரிலாம் குடிக்கலாம். பட் சுகர் ஆட் பண்ணாம குடிக்கும் போது நம்மளுடைய லோட் ஆஃப் குளுக்கோஸ் உள்ள ஏறது குறையும். அதனால இன்சுலின் வந்து சுரக்கிறது கண்ட்ரோல் ஆகும். அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகாது. ஸோ ஃபேட் டெபாசிஷன் ஆகும். ஸோ தட் ஒரு சிம்பிள் கிரீன் டீ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது மூலமாகவே நம்மளுடைய வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டீல பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நம்மளுடைய பாடியில் இருக்கிற செல்ஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் இது எல்லாமே ஒவ்வொரு நாளுமே அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு ஏஜிங் அப்படின்னு நடக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நடக்கிறது. ஸோ இந்த கிரீன் டீ ஆர் நம்மளுடைய ஈவன் காஃபில கூட சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பட் ப்ரொவைடட் நீங்க பிளாக் காஃபியா எடுக்குது, நீங்க அதுல மில்க் போட்டு நல்ல நாட்டு சர்க்கரையோ ஆர் நீங்க வந்து சுகரை போட்டு சாப்பிட்றதுனால எந்த பெனிஃபிட் இருக்கு. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்மளுடைய ஏஜிங்கை குறைக்கும். இப்போ கிரீன் டீயோட மற்ற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அது உங்க பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுது. பட் இஃப் யூர் ஆல் டூ ஸ்ட்ரெஸ்டா இருந்தா கூட அது உங்களோட மூட் ரிலாக்ஸேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லாங்கிவிட்டி. ஏன்னா கேன்சர் ரிஸ்க் எல்லாம் குறைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்நாள அதிகரிச்சு. இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்கின் ஹெல்த் கூட அதை இம்ப்ரூவ் பண்ணும். இது எல்தியானேன்ற ஒரு கெமிக்கல் இருக்கு அதுல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். No fear if you know your disease. This is Dr. Mukesh signing off.